பேப்பரை தலைகீழா படிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை குறுக்கெழுத்து போட்டிக்காரர் இருப்பாரோ? ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே. நமஸ்காரம். தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே. அதனாலதான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ண. இப்ப பாருங்க, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து நமஸ்காரம். என் பேர் வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன், கை கொடுங்க, கை கொடுங்க. ஹலோ ஜோசப், கை கொடுங்க, கை கொடுங்க, கை. ஹலோ ஜோசப், how are you? How are you do? கொடுங்க சார், கை தானே கொடுக்குறீங்க. ஹலோ வெங்கடகிருஷ்ணன், உட்காருங்க உட்காருங்க. வெங்கடகிருஷ்ணன், நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. சார், என் பேர் ஜோசப். வெரி சாரி, எனக்கு மறதி ஜாஸ்தி. அஜிரே, சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. ஐயா ஒண்ணு இல்லைங்க, ஜானகிமா வீட்டுல தற்சமயம் நாங்க வாடகை குடியிருக்கோம். ஓ, அந்த வெங்கடகிருஷ்ணனா பத்திரிக்கையில கதையெல்லாம் எழுதுற? ஐயோ, நான் தான். முதல்ல கை கொடுங்க, கை கொடுங்க. நான் உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். நான் உங்க ஃபேனு. என்ன உங்க கதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு? ஆமா, நீங்க லேட்டஸ்டா எழுதின கதை என்ன? லேட்டஸ்டா எதுவும் எழுதலைங்க, கடைசியா எழுதுனதுதான் லேட்டஸ்ட். ஆமா, நீங்க ஏன் இந்த காலனி வச்சு ஒரு கதை எழுதக்கூடாது? நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். கை கொடுங்க. எப்படி உங்க மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அதான் a great man think alike. உங்க வீட்டுல குடியிருக்கலாம்னு வந்திருக்கோங்க. பேஷா தங்கிட்டு போங்க. இந்த வாடகை எல்லாம் வாடகை 58 ரூபாய் 63 பைசா. ரொம்ப கம்மியா இருக்குங்களே. என்னால அவ்வளவுதான் தர முடியும். நாங்க தங்கறதுக்கு நீங்க எங்க கொடுக்கணும்? அப்ப நீங்களே கொடுங்க. அம்மா, வீட்டுக்கு வாங்க, இந்த காலனிய பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்குறேன். அஜிரே, நம்ம கரெக்டான சமயத்து தான் வந்திருக்கோம். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். இந்த காலனி பசங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு சுலைமான் சேட்டாலேயோ கம்பெனிக்காரங்களாலேயோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் என்னதான் சொல்றதுக்கு சுலைமான் சேட்டுக்கிட்ட எந்த பத்திரமும் கிடையாது. அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட, என்கிட்ட தான் இருக்கு. நிஜமாவா? அந்த பத்திரத்தை காட்டுங்களா? காட்டட்டுமா? காட்டுங்க. இப்பவே. டோப்பா. இல்ல, இதான் பத்திரம். இந்த காலனியில் இருக்கிற பசங்க எல்லாம் இளநி சீவர மாதிரி சீவி காலி பண்ணி போடணும். நீங்க தான் முத. வா வா அஜிரே, இனிமே இந்த வீடு பாக்குற வேலையில நமக்கு வேண்டாம். பாக்குறா நீ தனியா பாரு, என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன். குமாரியா. ஐயோ ஐயோ, ஐயோ, யார் அது மாட்டை வழியில கட்டி விட்டவன்? யோ ஜோசப், அவுத்து முடியாத. அஜிரே, இது ஜுஜிலி பாவோட மாடு. யாரு தான் எனக்கு என்ன? ஏன் வழியில கட்டி விடணும்? யோ அவுத்து முடியா? வேணாம் சாமி, ஒரு தடவை தலையில குப்பையை கொட்டிட்டு நான் பக்கெட் பக்கெட்டா தண்ணி சுமந்தேன். ஜுஜிலி பா மேட்டர்ல இனிமே நான் தலையிடவே மாட்டேன். பயந்தான் குடி, எனக்கு என்ன பயம்? இரு வரேன். சாமி, மாட்டு பொண்ணு வந்திருக்குது. யோ, என் மாட்டை அவுத்து விட்டது யாரியா? யோ, யார் யா மாட்டை அவுத்து விடுதே? சொல்லுங்கயா. சாமி, இந்த அம்மா மாட்டை அவுத்து விடுறது யாருன்னு தெரியுமா? ஐயோ, இந்த அம்மாவோட மாட்டை அவுத்து விட்டது யாருப்பா? தெரியாதுங்க. தெரியாதுங்களா? யோ, கிண்டலா? நீ அவுத்து விட்டதா அந்த பசங்க எல்லாரும் பாத்தாங்களாம். இந்த பாருமா, உன் மாட்டு ஒண்ணு ஐயர் அவுத்து இல்ல. அவர் நடந்து வரும்போது கயிறு அவர் காலில் தட்டி விட்டுச்சு. கைத்து முனையில மாடு இருந்தது, அவர் பாக்கல. யோ சுமாரியா, இன்னும் 10 நிமிஷத்துல என் மாடு வந்தாகணும். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, பால் குடுக்கணும். என்னது, மாட்டுக்கு நீ பால் குடுக்குறியா? என்ன கிண்டலா? இப்ப என் மாடு ஆகணும். அப்படி இல்லன்னா இங்க ஒரு பெரிய ரகளைய நடக்கும். காயத்ரி, காயத்ரி, உன் மாடு செஞ்ச வேலையை பாத்தியா? என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கழிச்சு நாசம் பண்ணிடுச்சு. யோ, மாடு பாவாடை ரவிக்கும் கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏன் உட்கார்ந்துருச்சு? எந்திரிச்சு போக வேண்டியதானயா? யோ, காய் போட்டு இந்த பாவாடை சட்டையை கடிச்சிச்சியா? இந்த பாருமா, கிழிஞ்சு போன பாவாடை சட்டைக்கு மேல வேற வாங்கி தர, நடக்கிறதே வேற. யோ, சும்மா என்கிட்ட வந்து எகிறாத. எதா இருந்தாலும் இந்த ஆள் கிட்ட பேசிக்க. மாட்டை அவுத்து விட்டது இவர்தான். ஆமா, மாட்டை நான் தான் அவுத்து விட்டேன். மாட்டுக்கு ஒழுங்கா தீனி போட்டா அது ஏன் ரவிக்கு பாவாடெல்லாம் தின்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு புது பாவாடை ரவுக்க எல்லாம் வாங்கி கொடுக்கறது உன் பொறுப்பு. எதுக்கு புதுசா வாங்கி கொடுக்கணும்? அதையே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி போட்டா போகுது. யோ, உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாது.
கையால சொன்னாதான் சரியா வரியா? வா, வேலுமணி உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கு, நீதான்ப்பா அருள் புரியணும். உனக்கு 20 குடம் பால் அபிஷேகம் பண்றேன். சாமி, இந்த பக்கெட்டு குடமெல்லாம் வேண்டாம். நீங்க பாட்டுக்கு வேண்டிக்குவீங்க, அப்புறம் நான் செய்ய வேண்டியது வரும். வேலுமணி இந்நேரம் பாதி போய் சேர்ந்திருப்பான். இந்த பால் அவனுக்கு ஊத்துங்க. ஊத்த வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ லேசா அடிபட்டு இருக்கலாம். சாமி, வேலுமணிக்கு நினைவு வந்துருச்சு. அப்பா, ஆண்டவன் கைவிடல. அவன் தானாவோ இல்லையா, அவனை கொல்றதுக்காக யாரோ தள்ளி விட்டுட்டாங்களாம். ஆண்டவன் லேசா கை விட்டான் போல் சும்மா இருக்கு. இருக்க மாட்டே நீ. ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்தோடனே முதல் காரியமா அவனை தள்ளி விட்டோன்னே பழி வாங்க போறானா. ஆண்டவன் மொத்தமா கை விட்டான் போல் இருக்கு. சும்மா இருக்க மாட்டே நீ. யோ புரோக்கர், வேலுமணியை தள்ளி விட்டது யாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? அவன் பாடானா? ஐயோ, நீங்க என்ன பயப்படுறீங்க? வேலுமணியை தள்ளி விட்ட ஜான் இல்ல பயப்பட. ஜானா? ஆமா, வேலுமணியை தள்ளி விட்டு ஜானா அவன் பார்த்தானா? எனக்கு அப்பவே தெரியும் அது ஜானா தான் இருக்கும்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறது நம்ம பார்த்தா. அவன் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். இந்தாங்க நீங்க கேட்ட புது Dress. ஐயோ ஆண்டவா. பாலு மிச்சம். இது போய் அந்த பிசாசு கிட்ட போ. பிசாசு கேட்டா ஆமாய்யா. அப்பா ஆபத் பதுவா. அம்மா, என் முதல் சம்பளத்துல உனக்கு கூட புடவை வாங்கி கொடுக்க முடியலையே. யாரோ ஒரு பிசாசு போயிடுத்து. சாமி, சாமி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னது? நீ வாங்கி கொடுத்த Dress நல்லா இல்ல? ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி போட்ட? எப்படி போட்டேன்னு போட்டு காட்டுவா? ஐயோ சிவ சிவா, விளையாடுறியா? நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுட்ட? நீ ஆசை ஆசையா வாங்கி கொடுத்திருக்க, போட்டுக்காம இருந்தா எப்படி? நான் ஆசையா தந்தனா? இது யாரு கொடுத்தது? ஜோசப். ஜோசப்? இது உனக்கு இல்ல. முதல்ல கழட்டு. கழட்டு. கழட்டு நீனா? ஐயோ, இங்க கழட்ட சொன்னேன். நீ தானே சொன்ன. கீழே போய் கழட்டி அனுப்பிச்சு விடு. இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கணும். போ போடி. ஐயோ சுஜிலிப்பா, இந்த Dress உனக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்கு. இந்த Dressல நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? உன்னை போய் ஐயர் பிசாசுட்டாரு. இது என்ன பிசாசுன்னு சொன்னாரு? இல்ல, எங்களுக்குள்ள அது ஒரு கோடு வேடு. சாமி, எனக்கு ஒரு டவுட். மாட்டை அவுத்து விட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு Dress வாங்கி கொடுத்துட்டீங்க. மாடு கடிச்சுதே, அந்த பொண்ணுக்கு எப்ப Dress வாங்கி கொடுக்குறீங்க? நான் Dress வாங்கி கொடுத்தது இந்த பொண்ணுக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு. சாமி, இந்த பேச்ச மாத்திர வேலையில எனக்கு பிடிக்காது தெரியுமா? எது? Dress கொடுத்து அந்த பிசாசு கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ஐயோ, நான் இந்த பிசாச சொல்லையா, நான் அந்த பிசாச சொன்னையா. அப்ப தப்பு உங்க பேர்ல. எல்லாத்தையும் பிசாசுன்னு மொத்தமா சொன்னா எனக்கு எப்படி புரியும்? இவ பிசாசு, அவ கொள்ளிவா பிசாசுன்னு பிரிச்சு சொல்லிருந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் இல்ல. ஒண்ணு. தம்பி, ஐயோ வரேன். என்ன நீங்க முதல்ல என் பொண்ணுக்கு Dress வாங்கி கொடுத்துட்டு திருப்பி குடுன்னு கேக்குறீங்களாமே? காயத்ரி, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். ஐயர் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால பத்திரமா வச்சுக்க. வா. அடியே காயத்ரி, பாரு, உன் மேல இஷ்டப்பட்டு நான் இது வாங்கி தரல, போதுமா? இஷ்டப்பட்டு வாங்கி தரலன்னு தெரியும், வேற எதுக்காக வாங்கி தந்தேன்னு தெரியும். எதுக்கு? என் வாயை அடைக்கிறதுக்கு லஞ்சம் மாதிரி. உன் வாயை அடைக்கிறதுக்கு லஞ்சம்? ஆமா, நீ வேலுமணியை தள்ளி விட்டு கொல்ல பாத்தியே, அதை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்காக நீ கொடுத்திருக்கிற லஞ்சம். இந்தா, என்ன இப்ப சொல்லு, இதெல்லாம் திருப்பி தரணுமா? இல்ல, நீயே வச்சுக்க தாயே. அப்படி வா வழிக்கு. யார் கேட்டாலும் நீ ஆசையா இஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்னு சொல்லணும். இல்ல வேலுமணி ஐயர் தான் தள்ளி விட்டாரு சொல்லிருவல்ல. ஜுஜிலிப்பா. ஏயா ஜோசப், ஏயா இப்படி சொல்லிட்டு போறா? ஐயரே, இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல. அவ பெரிய லெவல்ல உம்மை பிளாக்மெயில் பண்றா. என்ன எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும்? அதுக்கு தான். எதுக்கு தான்? அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அது உங்களுக்கே தெரியும். இதுக்கு தான் அந்த அதுக்கு தான் ஏன் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதத்தான் ஆரம்பத்திலேயே அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அப்படின்னு நான் கேட்டப்போ நீங்க இதுக்கு தான் கோவம். ஜோசப், உன்னை யோ காயத்ரி சொன்னது கேட்டல. அவ அந்த துணியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போறாளோ. துணியை வச்சுட்டு என்ன செய்வா? அவ செய்யறது இருக்கட்டும். இப்ப புது துணியை கட்டிட்டு இன்னொரு தீவிரம் அவகிட்ட நான் என்ன பதில் சொல்றது? அவ வந்துட்டா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவளை முதல்ல அனுப்பிச்சிடு. ஐயோ, நமஸ்காரம். வெங்கடேஷ் வீடு எங்க இருக்கீங்க? வெங்கடேஷன்
கை கொடு கை கொடு கை கொடு. உட்காருங்க உட்காருங்க. குட் பாய். ஆமா வெங்கடகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அக்கா பையன் மருமகன். என் பேர் சிவராமன். இது என் பையன் பட்டாபி. வெங்கடேஷனை பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஓஹோ மருமகனை பாத்துட்டு போக வந்தீங்களா? ஆமா ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? ஒய்ஃப் இல்ல. ஒய்ஃப் இல்லையா? ஆமா. அப்ப பையன் எப்படி? மாமா என் ஒய்ஃப் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா. ஓஹோ அதனாலதான் ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? நெக்ஸ்ட் இயர் வரச்ச டெஃபினட்டா ஒய்ஃப கூட்டிட்டு வந்துடணும். மாமா இது இது என் பையன் பட்டாபி. இவனுக்கு 10 வயசு இருக்கும்போதே இவன் அம்மா போயிட்டா. பட்டாபியோட அம்மாவும் செத்து போயிட்டாளா? என்னையா அது? உம்மோட ஒய்ஃப் தான் செத்து போயிட்டான்னு பார்த்தேன், பையனோட அம்மாவும் செத்து போயிட்டாளா? என்னையா அது? இது எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா? போயிடலாம். நீ சும்மாரு. யோ 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 பட்டாபியோட அம்மா தான் என் ஒய்ஃப். கரெக்ட். கை கொடு. இத முதல்லயே சொல்லிருக்கப்படாதா? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பட்டாபியோட அம்மா. யோ 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 பைத்தியம் மாதிரி உளறாதீங்க. யாரா பைத்தியம்? நீ தாண்டா பைத்தியம். ஏண்டா உன் பொண்டாட்டியும் செத்து போய் பையனோட அம்மாவும் செத்து போன அதிர்ச்சியில உனக்கு தாண்டா பைத்தியம் முடிச்சிருக்கு. யோ மரியாதையா பேசியா? அப்பா இவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க, வாங்க போலாம். யாரா மாதிரி? யாரு மாதிரி? நீ ஒரு மாதிரி, உங்க அப்ப வேற மாதிரி. பைத்தியக்கார அப்ப பைத்தியக்காரன் புள்ள. யோ நான் உன்னை கொண்டுருவ ராஸ்கல் ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லுவியா? ஆமா. எங்க கொல்றா பாப்போம். இரியா. வெளியூர்காரனா ஒரு ஏக்கமா போச்சா? பைத்தியக்கார பசங்க. நான் அருவாளை கவனிக்கிற நல்ல வேளை தப்பிச்சோம். யாரா நீங்க? ராவுத்தரே ராவுத்தரே அந்த 2 பசங்களையும் விடாத. பைத்தியக்கார பசங்க. வெங்கடகிருஷ்ண மாமான்னு போய் சொல்லிட்டு திரியலானுங்க. ராவுத்தரே அவனுங்க முழிக்கிற முழி நல்லா இல்ல. ஐயரே. நம்பாதே. இதுக்கு ரெண்டையும் நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன். என்ன? யாரா நீங்க 2 பேரும்? என் மாமாவும் ஒரு பையன் பட்டாபி. ஐயோ இதுக்கு எங்க இங்க வந்தது? அம்மா கிட்ட வியட்நாம் காலனில தங்கி இருக்கேன் லெட்டர் போட்டேன்னா அதை பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம். ஜோசப் இங்க ஏதாவது சொல்லிச்சு ராவுத்தர் கிட்ட, நம்ம 2 பேரும் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கணும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்பா விக்கி. டேய் வெங்கடகிருஷ்ணா. யாரா இல்லையா? யாரா இவ? உன் மாமன் சொல்றா. டேய் வெங்கடகிருஷ்ணா சொல்லேடா. நான் சொல்றேன் ராவுத்தர, இதுக்கு 2க்கும் பைத்தியம். நேத்துக்கு என்னோட அப்பானுச்சுங்க, இன்னைக்கு இவரோட மாமாங்குதுங்க. டேய் வெங்கடகிருஷ்ணா என்னடா இது? சொந்த மாமாவே அவர் பைத்தியங்கிறாரு. அந்த பெரியவர் கூட பரவாயில்லைங்க, இவன் இருக்கானே கொஞ்சம் முத்தன கேஸ். ஆமா. நாங்க பைத்தியமா? என்னடா சொல்ற? அட பாவி, உங்க அம்மா உனக்கு ஆசையா மைசூர் பாக் பண்ணி தந்திருக்கா, அத கொண்டு வந்தா எங்க பைத்தியங்கிறியா? ராவுத்தர நம்பாத, அது மைசூர் பாக்கு இல்ல, செங்கல்லு. கைக்கு அடக்கமா இருக்கும்னு சிறு சிறுசா உடைச்சு வச்சிருக்குங்க. அந்த 2 பேரும் பயங்கரமான பைத்தியக்கார பசங்க. டேய் வாய முறா லூசு உன்ன. இந்த பாத்தீங்களா கல்ல எடுக்கறேன் பாத்தீங்களா? கல்ல கீழ போடுறா. நீ வேற வெளிய போங்கடா. வெங்கடேஷ்ணா வெளிய போடா. உன்ன பார்க்க வந்தவங்களுக்கு இது தேவையாடா? ஐயோ பாவம் மாமாவும் பட்டாவும். ராவுத்தர் எடுத்துக்கினா நம்ம 2 பேரும் பாவம். வா டாடா